நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அன்பை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வர்றான். நாம எப்போ ஒருத்தரை அன்போட நேசிக்கிறோமோ அப்பதான் நாம மனுஷங்கிறதுக்கே அர்த்தமாகுது. அன்புதான் எல்லாத்துக்கும் முக்கியம், அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. போர்கள் எல்லாமே 2 ராஜாக்களுக்கு இடையே வந்தது, 2 நாடுகளுக்கு இடையே வந்ததுன்னு படிச்சிருப்பீங்க. உண்மை அதுவா? அன்பு அங்க இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. அன்பை காட்டுறதுல கூட தத்துவ பிரச்சனை இருக்கு. தன்னை கொல்ல வரக்கூடிய பசுவை கூட நாம கொல்லலான்னு மகாத்மா காந்திய சொல்லியிருக்காரு. அதனால அன்பை நாம யாருகிட்ட எப்போ எந்த சூழ்நிலையில காட்டுறோங்கிறது தான் முக்கியம். வாங்க தொல்காப்பியன், அப்போ நீங்க எல்லாம் போயிட்டு வரீங்களா? வாங்க 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 தொல்காப்பியன். ஆமா, உங்களை யார் பார்க்க வந்தது? உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, அபிநயா. ஓ, ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் அபியை நினைச்சுதான் சார். ஓ, அபி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பார்க்க முடியாது சார். எல்லார்ட்டையும் இனிமையா பழகுற, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு பொண்ணு சார் அவங்க. அந்த பொண்ணு மேல இப்படி ஒரு பழியை சுமத்திருக்காங்க. எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப கூட பாருங்க, எப்படியாவது எனக்கு பெயில் வாங்கிறேன்னு போயிருக்காங்க. சமயத்துல போலீஸும் சட்டமும் அப்பாவிகளை தான் பந்தாடுது. எல்லாம் சரியா போகும், தைரியமா இருங்க, உங்களுக்கும் பெயில் கிடைக்கும். ரத்னம், அதோ நிக்கிறான்ல பாலகிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு, அவன் தான் நீ கவனிக்க வேண்டிய ஆளு. பாத்துக்கிட்டல, அவன் தான் சிவதாசன் சொன்ன தொல்காப்பியன். அவன் தானா? அவனே தான். முடிச்சினால என்ன கேட்டா நீ தான் முடியணும். அவனை பெயில் எடுக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நீ டிக்கெட் எடுத்தாகணும். அவன் இந்த காம்பவுண்ட் விட்டு போகும்போது போனமா தான் போகணும். ஓகே, சமயம் பார்த்து பிளான் பண்ணி தட்டிடலாம். தட்டுறது முக்கியம் இல்லை, தவறி போய் நீ மாட்டிக்கிட்டா கூட அண்ணன் பேர் வரக்கூடாது. மூச்சு கூட விட மாட்டேன். சீக்கிரமா முடிச்சிரு. முடிச்சிடுறேன். வீட்டை பத்திலாம் கவலைப்பட வேணாம், நான் நீட்டா செட்டில் பண்றேன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்னா செஞ்சிருவார். நானும் சொல்லிட்டேன்ல, வாழைப்பழத்தை வெட்டுற மாதிரி ஈஸியாக வேலையை முடிச்சிடறேன். என்ன ஒன்று, அவன் கூட இருக்கிற பாலகிருஷ்ணன் கொஞ்சம் விவரமான பார்ட்டி. அவன் இல்லாத சமயமா பார்த்து தூக்கிட வேண்டியதான். ஓகே. என் பிள்ளை எப்படி இருக்கிறானோ என்னவோ, போய் பார்த்தாதான் தெரியும். அப்படியா? சரி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என்னம்மா, அவர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் பேரு கார்த்திக் தானே? ஆமா டாக்டர். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? என்ன டாக்டர், அவர் வந்து 10 நாள் ஆச்சு, இப்படி சொல்றீங்க? இதை பாருங்க, குணமாகணும்னு வந்து அட்மிட் பண்ணிட்டு இப்படி அவசரப்பட்டா எப்படிமா? கவலைப்படாதீங்க, முடிஞ்சா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அத கேளுங்க. வாங்க டாக்டர். முன்னை விட என் பிள்ளை இப்ப எப்படி இருக்கான் டாக்டர்? பரவாயில்லம்மா. இப்ப நாங்க பார்க்கலாமா? நான் முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. ஹலோ கார்த்திக். கார்த்திக். ஓ, வாங்க டாக்டர். ஹவு டு யூ ஃபீல் நோ கார்த்திக்? ஐம் ஓகே. ஏதாச்சும் டயர்டா ஃபீல் பண்றீங்களா? இல்லையே, ரொம்ப நார்மலா இருக்கேன். வெரி குட், ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் திஸ். தேங்க்யூ டாக்டர். நீங்க இவ்வளவு உற்சாகமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அதெல்லாம் சரி, ஆனா ஏதோ செக்அப்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு 10 நாளா இங்கேயே உட்கார வச்சிட்டாங்களா, போர் அடிக்குது. அதுவா? செக்அப் தான், பட் டெஸ்ட் அதுன்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ,
எனிவே நோ ப்ராப்ளம். நீங்க அனாவசியமா குழப்பிக்க வேண்டாம். சீக்கிரமா போயிடலாம் என்ன? தேங்க்யூ. நர்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட். எதுக்கு இன்ஜெக்ஷன்? நான் நல்லா தானே டாக்டர் இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இது களைப்பு தீர்றதுக்கு, உடம்புக்கும் தெம்பா இருக்கும். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு களைப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இல்ல நீங்க நீங்க போட்டுக்குங்க. டாக்டர் சொன்னா கேளுங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல இருக்கேன். கார்த்திக், இதை போட்டுட்டா ரொம்ப நல்லது. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்க? போட்டுக்குங்க. வாயை மூடு முதல்ல. நான் நல்லா கார்த்திக். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். கை களைப்பு தீர்றதுக்கா? யாரே ஏமாத்துற? பாய் என்னையா வாட் பாய்? வாட் பாய்? நர்ஸ் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரம். எதுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்? கையெடு முதல்ல. என்ன டாக்டர்? உங்க ஹஸ்பண்ட் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். உனக்கு தான் நிலைமை மோசமா இருக்கு. சீக்கிரம் வா. என்ன சீக்கிரம் வா. யாரும் தெரியாது. அவனுக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். என்னம்மா இது? முடியாதா? யாருக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வைக்கிறீங்க? ஒழுங்கா வைக்கணும். இது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன பத்தி தெரியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அத்த பேர் உள்ள இவ்வளவு கொடுமை பண்றாங்களே, என்னால தாங்க முடியல. அங்க பாரு, கார்த்திக் படுற வேதனை என்னால தாங்க முடியலப்பா. அவனுக்கு ஒண்ணே இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணணும் இந்த கொடுமை எல்லாம் பார்க்கறதுக்கு? என்ன மேடம், நான் ஊர்ல கொஞ்ச நாள் இல்லைன்னு என்னமா நடந்து போச்சு? ஆந்திராவில் தான் அனல் காத்து அடிக்குதுன்னு இங்க வந்தா இங்க அதை விட சூடான சம்பவம்லாம் நடந்திருக்கு. என்ன சார் பண்றது? கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் மேடம். ச்சே, நான் இல்லாம போயிட்டேன். அண்ணே, நீங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குண்ணே. டேய், நான் இங்க இருந்திருந்தேனா மேடம் மேல எவனா கை வச்சிருப்பானா இல்ல வைக்கத்தான் விட்டுருப்பானா? மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன மேடம்? ஏன்? இல்ல உங்க மேல கை வச்சானே அந்த மடையன் பேர் என்ன மேடம்? அதெல்லாம் எதுக்கு சார்? சொல்லுங்க, அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். வேண்டாம் சார், அதெல்லாம் தப்பு. என்னது உங்க மேல கை வச்சானே அதை விட பெரிய தப்பா? பவுனே, அந்த ஆள் யாருன்னு விசாரியா? விசாரிச்சண்ணே. யார் அவன்? சினிமா ஹீரோ மாதிரி வருவானே, அவன் தானே. அவனா? இந்த சினிமாவில் வர இன்ஸ்பெக்டர் மாதிரி ஓவரா பந்தாலாம் காட்டுவானே, அவன அந்த மாதிரி பண்ணிட்டான். இத பார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தூக்கணும். என்ன புரியுதா? சரிண்ணே. ஏற்பாடு பண்ணுங்க. என்னங்க நீங்க எங்களே உங்க கும்பல்ல சேர்த்துவீங்க போல இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கோர்ட் இருக்கு, சட்டப்படி பாத்துக்கலாம். இத பாருங்க, இது எனக்கு ஏற்பட்ட அவமானம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட அவமானமா? எப்படின்னு? நீங்க ஆந்திரால இருந்தீங்க. கூறு கட்ட பவுனு, மேடம் எனக்கு வேண்டியவங்க. நான் அவங்க பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் மேடத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கான்னா அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் பண்ணிருக்கான். மேடம், இதை இப்படியே விட்டு வச்சா அது எனக்கு தான் அவமானம். கொஞ்ச நாளா நான் சீரியஸா இறங்கல, அதனால எல்லாரும் குளிர் விட்டு போய் அலையறானுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நாம பொருள் எடுத்தாகணும். வேற வழியே இல்ல, புரியுதா? மேடம், அன்னைக்கு நான் உள்ள போனப்ப நீங்க தான் ஜாமீன் கொடுத்து என்ன வெளியே எடுத்தீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தப்ப என்னால எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். பரவாயில்ல சார். இல்ல இல்ல, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம தொல்காப்பியன் உள்ளதானே இருக்காரு, அவரை 2 நாள்ல நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க எந்த கவலையும் பட வேணாம், புரியுதுங்களா? தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா நான் வக்கீல பார்த்து பேசிட்டேன். தொல்காப்பியனை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். சரி சரிங்க மேடம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். வரேங்க. வாங்க சார். வரேங்க. என்னண்ணே? இந்த ஜெயில் மேட்டரை சீக்கிரமா ஆரம்பிக்கணும். தொல்காப்பியனுக்கு ஜாமீன் அது இதுன்னு உள்ள பேசிக்கிறாங்க. நாம அவங்களுக்கு முந்திக்கிட்டு தொல்காப்பியனை பைட்டிக்கு பம்பிஸ்தானோம். ஐயோ, இந்த ஆந்திராவுக்கு போயிட்டு வந்ததுனால பாஷையே மாறி போச்சு. மேல அவனை அனுப்பணும். அர்த்தம் இந்தா? ஐயோ, அத புரிஞ்சுதா? அண்ணே, சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுண்ணே. நம்ம ரத்னம் தொல்காப்பியனை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான். செயல்ல காட்ட சொல்லு.
டேய் சார் யாரா புதுசா இருக்கு? புதுமுகம். இன்னைக்கு தான் ஃபீல்டுல புதுசா வந்துக்கிறாரு. பேரு கூட புதுசுதான், தொல்காப்பியன். டேய் மடையா, தமிழ்ல இது ரொம்ப பழைய பேர்ரா. ஆஹா, அப்போ பழைய பேரு புது ஆளு எப்படி? சரி, இவன் எதுக்குடா உள்ள வந்தான்? எல்லாம் கொலை கேஸ் தான். என்னது இவனா கொலை கேஸா? இவன் மூஞ்ச பார்த்தாலே கோவம் வர்ற மாதிரி தெரியலையே. இவன் எப்படி கொலை பண்ணா? எல்லாம் பொம்பளைக்காக தான். ரஞ்சினின்னு ஒரு பொண்ணு கொலை சம்பந்தமா அபின்னு ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல? ஆமா. அந்த அபிங்கிற பொண்ணுக்காக சார் பண்ண காதல் கொலை. காதல் கொலையா? யாருக்கு யார் மேல காதல்? அது காதல்னு சொல்லக்கூடாது. அந்த அபிக்கும் இவருக்கும் ஏதோ ஐயோ பத்திக்கிச்சு மேட்டர். அதை ஒட்டி அவன் ஏதோ பத்த வைக்க இவன் போய் அந்த ரஞ்சினியை போட்டு தள்ளிட்டான். டேய் வாய்முறை. நோ டென்ஷன் பிரதர். டென்ஷன்ல தான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியாச்சுல, அது போதும் இப்போதைக்கு. இங்க வந்து அமைதியா இருக்கணும். ஏண்டா அதனால மேட்ரு சாருக்கும் மேடத்துக்கும் ஏதோ பத்திக்கிச்சுன்னு சொன்னீங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லு. சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இவரோ தனியாளு, அவ டைவர்ஸ் கேஸ், ருசி கண்ட பூனை. அப்புறம் என்ன, அவ சொன்னா கொலையே பண்ற அளவுக்கு சார் பத்திக்கிச்சு. இதாண்டா மச்சம்ன்றது. நீ இருக்கிறிய ஒரு கோட்டுக்கு கொலை பண்ற. இவரை பாரு, கொலை பண்ணா அப்படி ஒரு ஃபிகருக்காக அந்த ஃபிகர் சொல்லி பண்ணணும். என்கிட்டலாம் அவ ஒரு வார்த்தை சொன்னான்னு வையே, ஒரு கொலை இல்ல 7-8 கொலை பண்ணுவேன். அவ என்ன அந்த அளவுக்கு அழகா? என்னோட அப்படி கேட்ட? செம ஃபிகர் அது. சும்மா பாலிஷ் பண்ணி வச்ச உனக்கு தனியா சொல்லமா? பாத்துக்கலாம். போங்கடா, தோலை உரிச்சிருவா ராஸ்கல். என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல சார், நம்ம ரத்னம் சாரை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் டக்குன்னு டென்ஷனை கை நீட்டாரு. வெளியே ஒரு கொலை பண்ணதானே உள்ள வந்த, இன்னுமா அவன் திமிர அடங்கல? பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? சார், உன்ன மாதிரி 1000 ரவுடி நான் பாத்திருக்கேன் சார். நான் சொல்றேன், இது என் கண்ட்ரோல்ல உள்ள இடம். இங்க என்ன மீறி எந்த அசம்பாவிதமும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா இல்ல பிச்சுதான் பிச்சு. போட போய் வேலையை பாருங்க, போட. வேலையை பாரு. என்ன தொல்காப்பியன், என்ன நடந்தது சார்? அவங்க 2 பேரும் என்கிட்ட வேணும்னே வம்பு பண்ணி அபியை பத்தி தப்பு தப்பா பேசி என் கோபத்தை தூண்டி என்ன சண்டைக்கு இழுக்கிறாங்க. அப்படியா? ஆமா சார், அபியை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். சார் தாங்க முடியல சார், அபியை பத்தி தப்பா பேசுனது என்னால தாங்க முடியல. சரி நீங்க விடுங்க, பரவாயில்ல விடுங்க. இது அவ்வளவு சாதாரணமா விடக்கூடாது தொல்காப்பியன், இது அவ்வளவு சாதாரணமா விடக்கூடாது. நான் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன். எப்போ இவங்க இப்படி ஒரு விஷயத்தை ஜெயில ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்போ அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய பிளான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பாருங்க, அதுலயும் இந்த ரத்தின லேசுப்பட்டவன் இல்ல. நீங்க அடிச்சும் அவன் இப்படி அமைதியா போறான்னா அதுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குன்னு அர்த்தம். தொல்காப்பியன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஆனந்தி, சுமதிக்கு சரியாயிடுமா? நம்பணும் சித்தி, கண்டிப்பா சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இடையில வந்தது தானே, சரியாயிடும். என்னவோமா, அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு வழி காட்டணும். சித்தி, ரம்யா, பாத்தீங்களா? நல்லா பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே, மனசுக்குள்ள நல்லா பாருங்க. இப்ப திருப்தியா? ஏங்க, அவர் உங்களுக்கு என்னங்க பாவம்
பாவம் பண்ணாரு சொல்லுங்க? என்ன பாவம் பண்ணாரு? உங்க மேல பிரியம் வச்சு பைத்தியமா அலைஞ்சாரு. அது கிடைச்ச பரிசு பாத்தீங்களா? எப்படி கொண்டு வந்து போட்டுச்சு பாருங்க. அன்னைக்கு கோர்ட்லயும் ஸ்டேஷன்லயும் அப்படி கதறனே. அது உங்க காதுல ஏறல, உங்க மனசுலயும் பதியல. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்துட்டீங்களே. இப்ப பாருங்க, வெட்டி போட்ட கீரை தண்டு மாதிரி கிடக்குறாரு. நேத்து தான் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதான் இப்படி கிடக்குறாரு. இதை விட அவர் ஒரே அடியா செத்து போயிருக்கலாம். உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், எனக்கு நிம்மதியா போயிருக்கும். கடவுளே, எல்லாம் என் தலையிலிருந்து. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கா நந்தி. நாம ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ? உன் மேல பைத்தியக்காரத்தனமா பிரியம் வச்சுட்டான். நாம பக்குவமா அவன்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாமோ? இருந்தாலும் அவன் பண்ணது அதிகம்தான். உன்னோட சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டு நாசம் பண்ணி. ஆனா உன் மேல அவனுக்கு வெறித்தனமான அன்பு, அது மட்டும் உண்மை. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அன்பு கூட ஒரு அளவுக்கு மேல போனா கெடுதல் ஆயிடுது இல்ல?